எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வேதாகமங்களை. யாக்கோபு 5, ஜேம்ஸ் chapter 5. யாக்கோபு 5 வசனங்கள் 17, 18, 17 and 18. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் வாசிக்க போகிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கவனம் திரும்பாதபடிக்கு அப்படியே தேவ பிரசன்னத்தை சிதறடிக்காமல் உட்காருங்கள். பார்ப்போம். It's very important that you safeguard the presence of God in the sanctuary. கடந்த வாரம் பரிசுத்த ஆவியானவர் போதகர்களை கொண்டு பேசின காரியங்கள் என்னுடைய இருதயத்திலே அக்கினியாய் ஒரு பொறியை கொடுத்தபடினாலும் பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்து என்ன பேச இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே சபைக்குரிய செய்திக்காக நான் அவரிடத்தில் கேட்ட பொழுது இந்த செய்திகளிலே ஒரு திருப்பு முனை உண்டாயிருக்கிறது. கடந்த வாரம் எலியாவை குறித்து பேசினார் போதகர் ஜான் ராபின். அதற்கு பிறகு ஜெபிப்பதின் வல்லமையை குறித்து நம்முடைய போதகர் ஆங்கில ஆராதனையில் பேசினார். எல்லாமே 1 ராஜாக்களின் புத்தகம், திருப்ப வேண்டாம், 17, 18 அதிகாரங்கள் அடிப்படையில் வந்ததான காரியங்கள். இன்று அதே எலியாவை குறித்து யாக்கோபு 5 நாம் வாசித்திருக்கிற வசனங்கள் எலியாவுடைய வாழ்க்கையை எப்படி தேவன் பார்த்தார், எப்படி அவருடைய ஜெபத்தை அங்கீகரித்தார் என்பதை நாம் அறியும் பொழுது முக்கியமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் எலியாவுடைய வாழ்க்கையிலும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்தாக வேண்டும். இந்த வசனங்கள் எலியா என்பவன், நாம் எலியா என்ற வார்த்தையை கேட்கும் பொழுதே யோசிக்கிறோம், எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, தேவனுக்கு முன்பாக நின்றவன், இஸ்ரவேலின் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னவன். அவன் சொன்னபடியே தேவன் செய்து காட்டினார் என்பதையும் வேதத்தில் பார்க்கும்படியாக வாழ்ந்து காட்டினவன். இத்தனை காரியங்களும் எலியாவை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, தனி மனுஷனாக தேவனுக்காக கர்மேல் பர்வதத்தில் நின்றவன், பரலோகத்திலிருந்து அவருடைய அக்கினியை இறக்கினவன், ஒரு சிறிய ஜெபத்தில் கூட வல்லமையை காட்டினவன் என்பதெல்லாம் எலியாவை குறித்து நமக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, சில நேரம் தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், சுகமளிக்கும் வரம் பெற்றவர்கள், அற்புத ஊழியம் செய்கிறவர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிற ஜனங்களை, அவருடைய தாசர்களை, தாசிகளை தேவன் நம்மை சுற்றி வைத்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம் இவர்கள் எல்லாம் விசேஷித்த வரம் பெற்றவர்கள், இவர்கள் மாத்திரமே தேவனுக்காக இப்படியெல்லாம் வாழ முடியும் என்றெல்லாம் யூகிக்கிற நிலைமை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு என்பதினாலேயே தான் தேவன் சபையிலே சில காரியங்களை எடுத்து காட்டும்படியாக எலியாவை கொண்டு இன்று பேச போகிறார். நன்றாய் கவனியுங்கள். சிலர் விசேஷமானவர்கள், சிலருக்கு விசேஷித்த வரங்கள் உண்டு. அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் விசேஷித்த வல்லமையை கொடுத்திருக்கிறபடினால் வானங்களை அடைக்கவும் திறக்கவும் அவர்கள் ஜெபித்தால் நடக்கும் என்று சிலர் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மை அது அல்ல. தேவ பிள்ளைகளே, சத்தியம் நமக்கு தெரிய வேண்டும். எலியா எலியாதான். எலியா போல் இன்னொரு எலியா பெயர் வைத்தவராய் இருந்தாலும் அவராக வர முடியாது. ஆனால் எலியாவின் வாழ்க்கையிலிருந்து தேவன் எடுத்து காட்டுகிற வார்த்தை உண்டு. தேவ பிள்ளை, இன்று உங்களுடைய கவனம் சிதறாமல் நீங்கள் சத்தியத்தை பின்பற்ற முடியும் என்றால் ஆவியானவர் தீக்கொளுத்துவார். இங்கே என்ன நடக்கிறது என்று வந்து பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் வராதவர்களுக்கு புரியாது. சத்தியத்தின் அடிப்படையில் இருந்து ஆவியானவர் செய்கிற காரியங்கள் சபையின் யதார்த்தம்.
அப்படின்றால் யதார்த்தம் என்றால் இயல்பாக சபையில் நடக்கிற காரியங்களை அறியும்படியாக நாம் கடந்து வர வேண்டும், பங்கெடுக்க வேண்டும், பங்குதாரர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் இந்த ஸ்தானத்தில் இருந்துதான் இந்த அக்கினியை வெளிப்படுத்துகிறார், கொடுக்க விரும்புகிறார். எலியா என்பவன், கவனிங்கள், எலியா என்ற தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை வேதம் இங்கே. எலியா என்பவன். உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பெயரை வைத்து சொல்லுங்கள். எலியா என்பவன், இன்னார் என்பவர், இன்னாள் என்பவள். என்ன விஷயம் இங்கே? எலியா என்பவன் ஒரு மனுஷன். ஆமென் சொல்லுங்கள், ஆமென். எலியா ஒரு சாதாரண மனுஷன், அதுதான் முக்கியம் இங்க. எலியா ஒரு மனுஷன், தேவதூதன் அல்ல. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரிகிறது? எலியா என்பவன் ஒரு மனுஷன், பரத்திலிருந்து நேராக வந்தவன் அல்ல. பரலோக தரிசனங்களை பெற்றவர்கள் பரத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. சாதாரண பூமியின் வாழ்க்கையில இருக்கிற மனுஷர்கள், மனுஷிகள். தேவ பிள்ளையை இன்று நம்மை ஆண்டவரோடு நெருங்க விடாமல் செய்கிறது எது தெரியுமா? பொய், வேற ஒன்றுமே இல்லை. கர்த்தரிடத்தில் நெருங்க விடாமல் நம்மை தடுப்பது எது தெரியுமா? பொய். அப்படின்றால் என்ன அர்த்தம்? பாவம் தான் என்னை தடுத்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, பாவம் தேவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாதபடிக்கு இயேசுவை கொண்டு அவர் பரிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆனால் அந்த இரத்தத்தை நம்பி நான் அவரிடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு உதவி செய்வது அவருடைய சத்தியம். வார்த்தையை விசுவாசிக்கிற நான் அவரோடு நெருக்கி வாழ அனுமதிக்கப்படுகிறேன். எனக்கு கொடுக்கப்படுகிற ஸ்தானம் அதுதான் தேவ பிள்ளையே. இந்த ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர முடியாமல் நான் சொல்லுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமானது என்பதை ஆவியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர முடியாமல் நான் சொல்வது சாதாரண ஜெப வாழ்க்கை. ஏன் சாதாரணமானது தெரியுமா? சாதாரணமான நாம் செய்வதுதான் சாதாரணமான ஜெபங்கள். ஆனால் சாதாரணமான தெய்வத்தினிடத்தில் ஜெபிக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை பாருங்க, சாதாரண மனுஷன் எலியா. எலியா என்பவன், எலியா என்ற பெரிய தீர்க்கதரிசி என்ற வசனம் ஆரம்பிக்கவே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் பெரிய தீர்க்கதரிசி தான். எலியாவும் மோசேயும் தானே இறங்கி வந்தார்கள் மறுரூப மலையிலே. அத்தனை வல்லமையான வருகையை திரும்பவும் பெற்றவர் தான். இப்படிப்பட்டவரை குறித்து வேதம் ஒரு இடத்தில் எடுத்து காட்டும் பொழுது எலியா என்பவன், அவ்வளவுதான். இன்று நீங்களும் நான் அந்த பெயரை போட்டுக் கொள்ளலாம், நம்முடைய பெயரை. ஹல்லேலூயா. பிரமிளா என்பவள், ஆமென். உங்க பெயரை போட்டு சொல்லுங்க அந்த இடத்துல. நான் தான் சாதாரண மனுஷிதான், சாதாரண மனுஷன் தான். அதை விட முக்கியமான குறிப்பு வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தோம். ஹல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள மனுஷங்க. நாம் எதையெல்லாம் பாடு என்று சொல்லுகிறோமோ, கஷ்டம் என்று சொல்லுகிறோமோ, அத்தனை எலியாவுக்கு தெரியும். எலியாவும் பாடுள்ள மனுஷன். தீர்க்கதரிசி என்பதினாலே தெய்வீக பிறவிகள் அல்ல, மனுஷ பிறவிகள் அவர்கள். ஆனால் பாடு என்று வரும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு விலக்கி வைக்கவில்லை. தீர்க்கதரிசியும் பாடுள்ள மனுஷனாய் தான் இருந்தார். புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிறீங்க சிலர் எல்லாம் வரம் பெற்றவர்களாய் கர்த்தர் வைத்திருப்பதினால் அவர்களுக்கு பாடுகளே இல்லை, அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்க பலனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று நினையாதிருங்கள். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீங்கள் வருகிற சபை, நான் பேசிக் கொண்டிருக்கிற சத்தியத்தை கேட்கிற அநேக சபையின் மக்கள் அறிய வேண்டிய சத்தியம், போதகர்கள் அசாதாரண பிறவிகள் அல்ல, தீர்க்கதரிசிகள் தெய்வீக பிறவிகள் அல்ல, அவர்கள் சாதா மனுஷர்கள், மனுஷிகள். சபையில் வந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு தேவ பிள்ளை அவர்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் அது அவசியம் என்று நினைக்கிறீர்கள்? தீர்க்கதரிசிகள் பாடுள்ளவர்கள், கஷ்டம் அனுபவிக்கிறவர்கள், எல்லாரையும் போன்றவர்கள்.
அதே தேவன் சொல்லுகிறார், அந்த தீர்க்கதரிசியை போல நீயும் பாடுள்ள மனுஷிதான், பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் ஒரு வித்தியாசம், ஒரு வித்தியாசம். சபை என்பது ஜெபிக்கிற இடங்க. நன்றாய் கவனிக்கணும். இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இதை ஆண்டவர் வேறு ஸ்தலமாக சொல்லிக்கொள்ள பெருமை முதலாவதாக எடுக்கவே இல்லை. முதலாவதாக அவர் சொல்லிக்கொண்ட பெருமையின் வார்த்தை இது, ஜெப வீடு என்னப்படும். எல்லா மனுஷங்களுக்கு இது ஜெப வீடு. இந்த இடத்திற்கு வந்து ஜெபிக்க முடியாம ஒரு பிள்ளை போக கூடாது என்பது அவருடைய இருதயத்தின் துடிப்பு. ஜெபிக்க முடியாம இருக்க கூடாதாங்க. ஜெபிக்கணும், ஜெபிக்க வரணும், ஜெபிக்க தெரியணும். நீங்க வாய் திறக்க முடியாமல் அப்படியே தலை ஒருவர் சொல்லுகிற ஜெபத்திற்கு ஆமோதித்துக் கொண்டு செல்லுகிற இடம் சபை அல்ல. சுயமாக ஜெபிக்க தெரிய வேண்டும். திறப்பில் நின்று ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வரவில்லை தெரியுமா? பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, உங்களுக்கு தான் எனக்கு தான் தேவன் பேசுகிறார். பொய்யை நம்புகிற வரைக்கும் விடுதலை கிடையாது. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று யூதர்களுக்கு சொன்னார். ஏனென்றால் யூதர்களுக்கு பாரம்பரியம் தெரியும், பிரமாணம் தெரியும், சத்தியம் தெரியாது. இயேசுவை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இயேசு சொன்னார். நன்றாய் கவனிக்கணும் வார்த்தைகளை. விசுவாசித்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார். ஏனென்றா இது ஒரு ஆரம்பம் தான் தம்பி, தங்கச்சி. நீ தொடர்ந்து என்னை அறிய வேண்டும் என்றால் சத்தியத்தையும் அறிய வேண்டும். அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஒரு இயேசுவை விசுவாசிப்பது என்பது துவக்கம். பிரயாணம் எங்க தொடங்கும் தெரியுமா? தொடர்ந்து அவருடைய சத்தியத்தை அறியும் பொழுது. தேவ பிள்ளைகளை, எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் அவருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துவதற்கு காரணம் சத்தியம் இல்லாமல் ஜெபம் இல்லை. நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஜெபிக்க தெரியாது. சத்தியம் தெரிந்தால் ஜெபிக்க வரும். சத்தியம் தெரியாதபடியினால் தான் ஜெபம் வரவில்லை. பொய்களை நம்ப வைக்கிறான் பிசாசு. நீ ஜெபித்தால் தேவன் கேட்க மாட்டா, நீ ஜெபிப்பதினாலே வல்லமை வராது, நீ ஜெபிக்கும் பொழுது எதுவும் நடக்காது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த காரியத்திற்கு இன்னும் பதிலே உனக்கு வரவில்லை. நீ ஜெபித்து மற்றவங்களுக்கு எப்படி பதில் வரும் என்று பேசுகிறானே, பொய்கள், பொய்கள். வசனம் தெரியும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே வருவது தாங்க வெளிச்சம். வெளிச்சம் இருக்கிற இடத்தில் விடுதலை செயல்படும். ஹalleluya சொல்லுங்க. வெளிச்சம் செயல்படும். வெளிச்சம் இருக்கிற இடத்தில் யாருக்கும் பயம் இல்லை. பயத்தில் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தேவ ஜனங்கள் ஜெபிக்க முடியாத பயத்தில் இருக்கிறார்கள். பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, சபைகளே, ஆண்டவர் சத்தியத்தை அனுப்புகிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தார். ஹalleluya. என்னை போலதான் இருந்தார். சொல்லிக் கொள்ளுங்க, இப்பொழுதே சொல்லுங்க, என்னை போலதான் இருந்தார். என்னை போலதான் எலியா இருந்தார். எத்தனை பேருக்கு அது புரிய வருகிறது? இப்பொழுது என்னை போல இருந்தான்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிய வேண்டாம். அவ்வளவு கஷ்டம் அவருக்கு இருந்தது, அவ்வளவு டெம்டேஷன்ஸ் அவருக்கும் இருந்தது, போராட்டங்கள் அவருக்கு இருந்தது, கண்ணீர் அவருக்கு இருந்தது, பதில் வராத ஜெபங்களை போல சில காரியங்களின் கால தாமதங்கள் அவருக்கும் இருந்தது. போராடி போராடி கேட்டு மனமடைந்த அனுபவங்கள் அவருக்கும் இருந்தது. சோர்ந்து போன மனுஷன். எல்லாருக்கும் புரிய வேண்டும். எலியா அக்கினியை இறக்கினா, வல்லமையாய் தீர்க்க தரிசனம் உரைத்தா, தேசமே அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தது என்பதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம், அவர் நம்மை போல சாதாரண மனுஷன், பாடுள்ள மனுஷன். பாருங்க, இந்த மனுஷன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தா, நம்மை போல பாடுள்ள மனுஷன். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், பாடு இருந்தாலும், சில பதில்கள் இன்னும் வர கால தாமதம் ஆகி கொண்டிருந்தாலும், நான் இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன், உங்கள் ஜெபங்களை நீங்கள் நிறுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க தகுதியான நபரா இல்லையா என்பதை எப்படி அறிய முடியும்? இப்படித்தான் அறிய முடியும். எலியா என்னை போல மனுஷன், ஆமென். ஆனால் எலியா என்பவன் என்னை போல ஒரு மனுஷன் மாத்திரமல்ல, பாடுள்ள மனுஷன். இன்றைக்கு கஷ்டம் தீர்ந்தவர்கள் தான் கஷ்டத்திற்கு ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் தவறான அபிப்பிராயங்கள். அதனால்தான் நிறைய பேர் ஊழியர்களை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதனால்தான் ஊழியம் செய்கிறார்கள் என்று.
ஆனால் சத்தியம் வேறானது. பிரச்சனைகளின் மத்தியிலும் பெரியவருக்காக நிற்கிறார்களே, அவர்கள் தான் ஊழியர்கள். ஹalleluya. தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள் பிரச்சனையை இல்லாமல் இருப்பதினால் செய்யவில்லை, பிரச்சனைகள் மத்தியிலும் பெரியவருக்காக வாழ்கிறார்கள். அதுதான் ஊழியம். யார் ஜெபிக்க முடியும்? யார் ஜெபித்தால் தேவன் கேட்பார்? எலியா என்பவன் நம்மை போல, நல்ல வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார் ஆவியானவர், நம்மை போல. அப்படி என்றால் இங்க இருக்கிற யாரும் ஜெபிக்க தகுதி இல்லாத நபர் அல்ல. எல்லாருமே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா சொல்லு. யாருமே ஜெபிக்கலாம், எவருமே ஜெபிக்கலாம். ஏனென்றால் நம்மை போல அவனும் பாடுள்ள மனுஷன்தான். ஆனாலும் அவன் ஒன்று செய்தான். அதை தான் கவனிக்கிறீங்க. அவன் ஒன்று செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? நன்றை படிக்கலாமா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். ஹல்லேலூயா. மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமென். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. என்னை கவனிங்க, இதை எலியாவாக ஜெபிக்கவில்லை. எலியா பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கருத்து என்ற அந்த வார்த்தையை, earnestness என்ற அந்த வார்த்தை ஆங்கில பதத்திற்குரிய ஒரு வியாக்கியானமாக தமிழில் இருக்கிறது. எப்படி தீவிரமாய் ஜெபித்தார். என்ன கவனிங்க, சில நேரம் வல்லமையின் ஜெபங்கள் என்பது நாம் நினைக்கிறோம் சத்தமாய் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வல்லமை என்பதை வார்த்தை சொல்லி தருகிறது. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கருத்தாய் ஜெபம் பண்ணுவது எதனால் வருகிறது தெரியுமா? நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தாலும் அல்ல, நன்றாய் ஜெபிக்க தெரியும் அல்லது முடியும் என்பதனால் அல்ல. எத்தனை பேருக்கு காது கேட்டு? அதனால்தான் என்னால் ஜெபிக்க முடியும் என்று நினைத்தவர்களால் முடியவில்லை. ஜெபித்த வல்லமை போய்விட்டது. காரணம், நம்முடைய வல்லமை என்னால் முடியும் என்பதனால் ஜெபம் வராது, ஜெபம் ஓடாது, வந்தாலும் ஓடாது. ஆனால் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணினானா? கருத்தாய். He prayed to God earnestly. தீவிரமாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அப்படி எல்லாம் ஒரு பாடுள்ள மனுஷன் எப்படிங்க அப்படி ஜெபம் பண்ண முடியும்? என்னை நன்றாய் கவனிங்க. ஜெபத்திற்கு ஆதாரமே ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை தான் ஜெபத்திற்கு ஆதாரம். ஜெபத்திற்கு எரிபொருள், எரிய வைக்கிறதே தேவனுடைய வார்த்தை. ஒரு காரியம் தொடர்ந்து எரியணும்னா எரிபொருள் அவசியம். வெறும் ஊதிக்கொண்டே இருந்த அடுப்பு எரியாது. ஊதுவதற்கு முன்பாக ஊற்ற வேண்டும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஊற்றுகிற காரியங்கள் தான் பற்ற வைக்கிறது. பற்ற வைத்த காரியங்கள் தான் தொடர்ந்து தொற்ற வைக்கிறது. அதற்குத்தான் ஊதுகிறோம். அனுபவங்களுக்கு ஒரு ஆதாரம் உண்டு. அந்த ஆதாரமே தேவனுடைய வார்த்தை. தேவன் உங்களுடைய வெளிச்சமே அங்கேதான் ஆரம்பிக்கிறது. கவனிங்கள், 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை என்பது ஒரு ரிசல்ட். அதாவது ஒருவர் ஜெபித்தபடியினால் ஒன்று நடந்தது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? முதலாவது சொன்னேன், யார் ஜெபிக்க தகுதியானவர்கள் என்றால், பாடு எனக்கு இருந்தா எனக்கு தான் தகுதி. சொல்லுங்க, எனக்கு கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சிஸ்டர், கர்த்தர் சொல்லுகிறார் நீ தான் ஜெபிக்க சரியான நபர். ஆமென் சொல்லு. என் கஷ்டம் போன பிறகு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று நினைத்தவர்கள் போனீர்கள். கர்த்தரே சொல்லிவிட்டார், நான் பாடுள்ள மனுஷி, என்னுடைய பாடுகள் இன்னும் முடியவில்லை, என் கஷ்டங்கள் இன்னும் தீரவில்லை என்று கண்ணீர் விட்டு அங்கலாய்க்கிறாயா சகோதரா சகோதரி? தேவன் சொல்லுகிறார், நீயே ஜெபிக்க தகுதியுள்ள மனுஷன், நீ ஜெபிக்க தகுதியான நபர். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யார் ஜெபித்தால் பதில் வரும்? யார் ஜெபித்தால் பதில் வரும்? பாடுள்ள மனுஷரா இருந்தோம் கருத்தாய் ஜெபிக்கணும். இதற்கு ஒரே ஒரு வழி, வசனம். நான் கருத்தாய் எப்படி ஜெபிப்பது? கருத்து என்றாலே கருத்து. கருத்து இல்லாமல் ஜெபிப்பது ஜெபம் அல்ல. என்ன ஜெபிச்சாலும் ஒரு அர்த்தத்தோடு ஜெபி என்று சொல்வார்கள் அல்லவா? கருத்தோடு ஜெபி. It's all about the understanding. எப்படி கருத்து வரும்? வசனம் வந்தால் தான் கருத்து வரும். தேவ பிள்ளையே, நீங்களாக ஜெபிக்க முடியாது. விறகை எரி விறகை எரி என்றால் எப்படி எரியும்? சொல்லுங்க. எரிபொருள் அவசியம்.
விறகை கூட்டி வைத்து விட்டு அதிலே ஊற்ற வேண்டியதை ஊற்றும் பொழுது அதை பற்றி எறியக்கூடிய தன்மை உண்டாகிறது. தேவன் தீ கொளுத்துவார். ஏனென்றால் அதற்குரிய தன்மையை கொடுத்தவர் அதை பற்ற வைப்பார். வசனத்திற்கு அதிகாரியான தேவன் அதை பற்ற வைப்பார். கொடுக்கிறவர் பற்ற வைப்பார். என் உள்ளத்துல நானாக நினைத்து ஜெபிப்பது ஜெபம் அல்ல. எனக்குள் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்த அந்த வார்த்தை என் ஜெபத்திற்கு எரிபொருளாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. என் துக்கத்தில் நன்றாய் கவனிங்கள், தாவீது சொல்லி காட்டினான் தேவனுக்கு. இதெல்லாம் தான் வார்த்தை. சங்கீதம் 119 அவன் சொன்னான், என் துக்கத்தில் நான் நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளோம். ஆமென். என் கஷ்ட நேரத்தில் ஒன்றை சொல்லி நம்ப பண்ணினீர் அல்லவா ஆண்டவரே, அதை நினைத்தருளோம். ஆமென். கஷ்டம் வந்ததையா, வேதனை வந்தது, ஆனாலும் தேவனுடைய வார்த்தையும் வந்தது. அந்த வார்த்தை என்னை நம்ப பண்ணிட்டு, எதை நம்ப பண்ணிட்டு, இந்த கஷ்டம் முடியும், இந்த கஷ்டம் தீரும், இந்த தொல்லைக்கு ஒரு முடிவு உண்டு என்று நம்ப பண்ணின. அது இன்னொரு வார்த்தை. என் சிறுமையில் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை நினைத்தருளோ. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் சிறுமையில ஒன்றை சொன்னீங்க இல்லப்பா, நான் பெருமை அடையக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னீர் அல்லவா, அதை நினைத்தருளோ. அது ஒரு ஜெபங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? இதையே சொல்லி காட்டுறதுதான் ஜெபம். எலியா கஷ்டப்பட்டான். என்ன கஷ்டம் தெரியுமா? என்ன பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கே இருக்கிற விசேஷமான பிரமாணம், வரப்போகிற பஞ்சத்தையே இவர் தான் சொன்னார். சொன்னவருக்கு மட்டும் நல்ல காலமா பிறக்க போகுது சொல்லுங்க. ஐயோ ஆண்டவரே, என்னை பயன்படுத்தினீரே, என்னை கொண்டு சொஸ்தமாக்கினீரே, எனக்கோ சுகம் வரவில்லை. அப்படித்தான் வரும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற எவருக்கு ஒன்று வரும். எது? நம்பிக்கை வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சுகமா இருக்கிறவங்க நம்பிக்கையோட இருக்கிறார்கள் என்ற அர்த்தமே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொண்டு அம்மேன் என்று சொல்ல முடியும்? ஆமென். சுகமா இருப்பதினால் நம்பிக்கை இல்லை, சொத்து இருப்பதினால் நம்பிக்கை இல்லை, அழகு இருப்பதினால் அர்த்தம் இல்லை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிந்து கொண்டு இருக்கிறது? இவைகள் எல்லாம் இருப்பதினால் நம்பிக்கை இருக்கும் என்று தேவன் சொல்லவும் இல்லை. நாம் அதை புரிந்து கொண்ட ஜனங்களாகவும் வாழ உலகத்தில் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனால் நம்பிக்கை என்பது இவைகளினால் வருவது இல்லை, தேவன் பேசுவதினால் வருவதே நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசினார். எனக்கு வல்லமையான ஒரு காரியம் அப்பாவை பற்றி, அதுதான் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசியாக அழைத்தவர், அபிஷேகித்தவர் ஒரு பாடுள்ள மனுஷனை தான் தெரிந்து கொண்டார், பரலோக மனுஷனை அல்ல. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாடு இருக்கிறதா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள். தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இருக்கலாம், ஆனா பாடும் இருக்கிறது. உங்களுக்கு புரியணும். ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறாரே, ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறாரே, வரங்கள் இருக்கிறதே, ஊழியம் செய்கிறேனே, கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார் என்பதை அறிவேனே, ஆனாலும் ஏன் பாடுகள்? அதுதான் பாடுகள் மத்தியிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள் கருத்தாய் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனோ தான ஜெபங்கள் அல்ல, ஏதோ யூகத்தில் வருகிற ஜெபங்கள் அல்ல, சுய பலத்தால் ஜெபிக்கிற ஜெபங்களும் அல்ல, என்னால் முடியும் என்று வருகிற ஜெபங்கள் அல்ல. தேவ வார்த்தை வந்ததினால், நம்பிக்கை கிடைத்தபடினால், எரிபொருள் கொடுக்கப்பட்டபடினால் வருகிற வார்த்தைகளால் வருவதே கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். கருத்தாய் ஜெபிக்க கர்த்தரை கற்றுக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? என்ன கவனிங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தெரிந்து கொள்ள எத்தனை பேருக்கு ஆசை உண்டு? இதெல்லாம் முக்கியம் முக்கியம் முக்கியம். அப்பா எலியா என்னை போலால். இப்ப எத்தனை பேருக்கு அது தெரிந்தது? எலியா என்ற பெரிய தீர்க்கதரிசியானவன் அப்படி என்று ஆரம்பித்திருந்தால் நான் ஒதுங்கி இருப்பேன். ஓகே, அவர் பெரிய தீர்க்கதரிசி, நான் ரொம்ப சின்ன ஆளு. எத்தனை பேருக்கு அப்படியெல்லாம் பேச தெரியும் ஜெபத்துல? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கருத்தான ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் எல்லாருக்கும் தகுதி உண்டு. இங்க இருக்கிற எத்தனை வருஷம் விசுவாசியோ, சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தகுதி உண்டு. ஏன் தெரியுமா? எலியா என்பவன் நம்மை போல பாடணும். இப்பொழுது பாடுகள் இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ண முடியும். எப்படி ஜெபம் பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தை வந்தால் முடியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வரும்? இது அடுத்த கட்டம். இதை வேற கேட்கும்போது ஆமாமா எலியாவுக்கு வந்தால் பெரிய விஷயமா? நான் என்ன எலியாவா? சில சொல்லுவார்கள் நான் வேறு எலியா வேறு. எலியா பெயர் இருக்கிறது, ஆனால் அந்த எலியா வேறு, இந்த எலியா வேறு. இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் ஜெபம் வராது. நாம் இப்பொழுது ஜெபம் வருவதற்கான பதிலை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், யார் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை பேருக்கு அது கேட்க வேண்டும் என்ற ஆசையா இருக்கு? யார் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் பற்ற வைக்கப்படுகிறார்கள். பற்ற வைக்கப்பட்டவர்கள் தான் எரிகிறார்கள்.
அப்படி என்றால் கருத்தாய் ஜெபிக்கிறார்கள். ஏமே, கருத்தாய் ஜெபித்தா பதில் வரும். இன்று இல்லாவிட்டால் நாளை வரும். இந்த வருஷம் இல்லாவிட்டால் 3.5 வருஷம் தாண்டி வரும். ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. பெற்றுக்கொள்ளுங்களே இயேசுவின் நாமத்தில். ஆமென். நான் பெற்றுக்கொள்கிறேன். என் பதிலை நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென் என்று சொல்லிவிடுங்க. கவனிங்க, யார் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் தான் தேவனை சந்திக்க முடியும்? எலியா என்பவன் நம்மை போல, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல தான் இருந்த ஒரு சாதாரண மனுஷன், பாடுள்ள மனுஷன். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டானாம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்டான். படிக்காதவர்கள் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் சபையிலே வரும் பொழுது, காதுகளில் விடும் பொழுது அவர்கள் சத்தத்தை கேட்கிறார்கள். கேள்விதான் விசுவாசம். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இன்று கவனிங்கள், கேட்கிற காது எங்கே இருக்கும் என்றால் தேவனோட இருக்கும் பொழுது காது கேட்கும். ஹல்லேலூயா சொல்லிவிடு. உலகத்தில் இருக்கும் பொழுது காது அடைத்திருந்தால் பரவாயில்லை. நம்ம கேட்க கூடாத காரியங்களை கேட்டுவிட்டு வருகிறபடினா தான் கேட்க வேண்டியவரிடத்தில் கேட்காதபடிக்கு காது அடைத்திருக்கிறது. இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம், எலியா என்பவன் என்னை போல மனுஷன், எலியா என்பவன் நான் பாடுபடுகிறது போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, இந்த கருத்து எப்படி அவருக்கு வந்தது? கருத்து என்றால் praying to God earnestly, தீவிரமாய் ஜெபிப்பது. எப்படி தீவிரமாய் ஜெபித்திருப்பான்? பாடு இருக்கிற இடத்துல எப்படி தீவிரம் வரும்? எப்படி கருத்தாய் ஜெபித்தா? கருத்துக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய வார்த்தை. யார் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் பெற்றுக்கொள்ள முடியும்? யார் பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. இங்க அநேகருக்கு பாருங்க, இப்ப முதலாவது குறிப்பு, எல்லாரும் ஜெபிக்கலாம். ஏனென்றால் எனக்கும் பாடு இருக்கிறது, எலியாவுக்கும் பாடு இருக்கிறது. நானும் மனுஷி, எலியாவும் மனுஷன். அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கிறது. ஆனால் இந்த 3வது குறிப்பிலே ஒரு தடங்கள். எல்லாருக்கும் தேவ வார்த்தை வராது என்று சில விசுவாசிகள் இவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். எனக்கெல்லாம் வார்த்தை வருமா? சில பேர் வீட்டுல பைபிள் படிச்சாலே இன்னொருத்தருக்கு அவிசுவாசம். உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறாரா? என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. நீ யார்கிட்ட பேசுறியோ? பைபிள் முன்னாடி இருந்தாலும் மொபைல் இடையில இருந்தா கர்த்தர் யாரோட பேசுவார்? கவனிங்க, நிறைய பேருக்கு வேதம் தான் திறந்திருக்கிறது, காது திறந்தில்லை, கண்கள் திறந்திருக்கவும் இல்லை. கர்த்தர் தங்களுடைய தாசர்களை கொண்டே பேசுகிறார், தாசர்கள் இடத்திலும் பேசுகிறார். ஏசாயா 42 அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் தாசனாகிய நீ ஒரு குருடனாய் அந்தகனாய் இருக்கிறாய். ஏனென்றால் அநேக காரியங்களை நீ கண்டும் கவனியாதிருக்கிறாய். ஆனா மனுஷனாகிய ஒரு சாதாரண எலியாவின் பாடுகள் மத்தியிலே எலியாவுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று. நன்றாய் கவனிக்க. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினா, நான் சொன்னேன் வார்த்தை இல்லாமல் கருத்து வராதே. ஆனால் வார்த்தை எப்படி எலியா போன்ற சாதாரண என்னை போன்ற மனுஷிக்கு சொல்லிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் நான் வசனத்தை திரும்ப சொல்லும் பொழுது சொல்லிக் கொள்ளுங்க. என்னை போன்ற எலியா என்ற அந்த மனுஷன், பாடுள்ள மனுஷனா என்னை போல இருந்தோம், எப்படி தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டான். சபையில எல்லாம் யதார்த்தங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் சபைக்கு போய் ஜெபித்து என்ன ஆக போகிறது? போய் நிறைய பொய்ய நம்புற விசுவாசிகளே கிடையாது. நீங்க நன்றாய் புரியணும். விசுவாசமே தேவனுடைய வார்த்தையினால் வருவதினால் தான், நாம் அதை நம்புவதினால் தான் விசுவாசிகள் என்றே அழைக்கப்படுகிறோம். நீங்க வேற காரியத்தை நம்பினீங்கன்னா விடுதலை வராதுன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் சத்தியத்தை மறைக்கிறார். எப்படிங்க எலியாவுக்கு மட்டும் தேவ வார்த்தை வந்தது? வல்லமையான காரியம். எப்படி வந்தார்? எலியா என்பவன் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தபடியினாலோ? சொல்லுங்கள், எப்படி வந்தது வார்த்தை? வசனத்துக்கு திரும்புவோமா? ஏனென்றால் அங்குதான் ஆதாரம். 1 ராஜாக்கள் 17:1 எடுத்து வைத்துக் கொள்ளலாமா? 1 ராஜாக்கள், 1 Kings chapter 17 verse 1. எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கரங்களை தட்டி கொஞ்சம் சந்தோஷமா அப்பாவுக்கு ஒரு நன்றியை கொடுங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமான நன்றி. ஏன் தெரியுமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்க காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஆமென். சில விஷயங்களை கண்ணுக்கு முன்பாக நாம தேவன் கொண்டு வந்தாலும் நாம் கவனிக்காதபடினாலே பார்க்க முடிவதில்லை. எத்தனை முறை கவனித்திருக்கிறீர்களா? நம்முடைய கவனம் வேறு எங்காவது இருக்கும் பொழுது முன்பாக வந்து கரத்தை இப்படி ஆட்டி காட்டி ஹலோ சொன்னாலும் அந்த நபரை நாம் பார்க்க முடிவதில்லை. ஏனென்றால் கவனம் அங்கே இல்லை. எத்தனை முறை முன்பாக வந்த வாகனத்தில் வந்த நண்பர்கள் நம்மை பார்த்த பொழுது வேகமா ஹார்ன் பண்ணி குவீன் 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 அடிச்சிருப்பாங்க. நமக்கு தலையே திரும்பல. காரணம் கவனம் இல்லை, வேற எங்கேயோ இருந்தது. எத்தனை பேருக்கு புரியும்? கண்ணுக்கு முன்பாக அநேக காரியங்களை கர்த்தர் கொண்டு வந்து காட்டினாலும் சில விசுவாசிகள் பார்க்க முடியாமல் போவதற்கு காரணம் கவனம் இல்லை. நான் சொன்னேன் உதாரணம், கவனித்து பார்த்திருந்தால் எனக்கு தெரிந்திருக்கும், ஆனால் கவனம் இல்லை. அதனால்தான் சபையில சத்தியம் வரும்பொழுது உங்க கவனத்தை சிதறடிக்கும் சில எண்ணங்கள் வரும். இயேசுவின் நாமத்திலே துரத்துங்கள். ஆமென். நீங்க இங்க இருந்தாலும் உங்க கவனம் இங்கே வராதபடிக்கு எண்ணங்கள் வந்து போராடும். யாரை கொண்டாகிலும் வரும். திரும்ப கூடாது, தலையும் திரும்ப கூடாது, உள்ளே கவனமும் திரும்ப கூடாது. எத்தனை பேருக்கு தெரிகிறது? சிறு மந்தைகளாய் இருக்கிறீர்கள், நன்றாய் தெரிகிறது. நாம் எல்லாம் மந்தையின் ஆடுகள், ஆனாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் தொடர்கிற ஆடுகள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா, நான் உம்முடைய ஆடுப்பா, உங்க சத்தத்தை கேட்டு உமக்கு பின் செல்லுவேன். ஆமென். நீங்க இப்படி அறிக்கை பண்ணும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே இணைப்பார் உங்களை. ஏன் தெரியுமா? நீங்க பண்ணுகிற அறிக்கை சத்தியத்தின் அடிப்படை. நான் தேவனுடைய ஆடுன்னு சொல்லுங்க. அப்பதான் கள்ள ஆடா இருக்க ஆண்டவர் விட மாட்டான். சொல்லிடுங்க, சொல்லிடுங்க, நான் தேவனுடைய. ஆமென். அப்ப பிசாசு தொட மாட்டான். ஐயோ, இது தேவனுடைய ஆடு. இதை புரிந்து கொண்டு இந்த ஆடு அறிக்கை செய்கிறது. அறிக்கை செய்கிற ஆட்டை அவன் தொட முடியாது. ஆமென். பாருங்கள், கள்ள ஆடுகள் தான் வாயை திறக்காது. காரணம், அவைகளுக்கு இப்படியும் இருக்க மனதில்லை, அப்படியும் போக மனதில்லை. என்றால் அப்படி போனால் ஓனாய் பட்சித்து விடுவான். இப்படி இருந்தா பரிசுத்தமா இருக்கணும், அதுவும் பிடிக்காது. அப்படி அல்ல. நாம் தேவனுடைய ஆடுகள் என்றால் தேவனை பின்பற்றுகிற ஆடுகள். இப்பொழுது கவனிங்க, இந்த ஆட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரியமான விஷயம் எது தெரியுமா? புல்லு, தண்ணீர். இதையெல்லாம் கொடுக்கிற வேலை மேய்ப்பனுக்குரியது. என்றால் ஆடு செய்ய வேண்டிய வேலை என்ன? மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின் செல்வது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், சத்தத்தை எப்படி கேட்பது? அங்கதானங்க கஷ்டமா இருக்கு. என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆமென், ஆமென். நன்றே கவனிங்க. ஏசப்பாவோட பிள்ளைகளுக்கு ஏசப்பாவே கொடுத்த ஒரு கிருபை, அவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகள். ஆமென். ஒரு பிள்ளை கூட ஏசப்பாவோட சத்தத்தை கேட்க முடியாத பிள்ளை இல்லை. பிசாசுக்கு இருக்கிற பொறாமையே அதுதான். ஏசப்பா சத்தத்தை கேட்கிற பிள்ளையா இருக்கிறதே, அதுவே எனக்கு தொல்லையா இருக்கிறதே என்று சொல்லிதான் தடைகளை கொண்டு வந்து பொய்களை ஊதி நிரப்ப பார்க்கிறான். ஏனென்றால் இந்த பொய்களை நம்பும் பிள்ளை ஏசப்பாவுடைய சத்தம் கேட்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும். அவனுக்கு அது மிக 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 லாபகரமான விஷயம். எத்தனை பேருக்கு இது புரிந்து கொண்டிருக்கிறது? ஏசப்பா சத்தம் எனக்கு கேட்கவில்லைன்னு சொல்லவே வேண்டாம். நீங்க இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் போதும், சத்தம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில சொல்லுகிறேன். உள்ளபடியே வருகிற ஒரே ஒரு இடம் தேவனுடைய ஜெப வீடு. ஹல்லேலூயா. உள்ளபடியே ஓடி வர்ற இடம் இங்கதான். ஏன்னா பாடு ரொம்ப அதிகமா இருக்கா, வீட்டுல அன்னைக்குதான் சண்டையா, மனசுல கஷ்டமா, அன்றுதான் எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ஏதோ ஒன்று வந்தது போல் இருக்கிறதா, அப்படியே வருகிற இடம் தான் ஜெப வீடு. ஏன் தெரியுமா? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா என்பவன், அவ்வளவுதான், பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை. எலியா வார்த்தை இவ்வளவு நல்ல வார்த்தை. சொல்லுங்க, அப்பா வார்த்தை நல்ல வார்த்தை. எலியா என்பவன். குலப்பெருமெல்லாம் இருக்கலாம், இல்லாம போகலாம். அப்பா இப்படியெல்லாம் சொல்லி காட்டின இடம் கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. ஏன்னா ஏதோ ஒரு குடிகளிலே எங்கேயோ ஒரு வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு ஒருவர் பிறக்கணும். ஆனா பெரிய பிறவின்னு சொல்லாதிருங்கள், நம்மை போல சாதாரண ஒரு மனுஷன். இதை ஏன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி காட்டுகிறார் தெரியுமா? இந்த பெங்களூர் பட்டணத்திலே, இந்தியாவில் இருக்கும் பெங்களூரு
பட்டணத்திலே பிறந்த உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். நான் நான் அப்படி சொல்லுங்க. எல்லாம் வாயை கொஞ்சம் திறந்து சொல்லுங்க. நான். இதற்கு பின்பாக போட்ட அடைமொழிகளை, படை, எல்லா திரளான பின்னணியத்தை நீங்கள் அப்புறம் போட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் நான். ஆமே. இப்ப பாருங்க, நான் ஆகாவை நோக்கி, ராஜாவையே நோக்கி நான் பேச போறேன். ராஜா நம்ம கிட்ட பேசணும். ஆனா ராஜா கிட்ட எலியா பேசினாரா? அப்ப நீங்க சொல்வீங்க, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஆளு இன்னொரு விஷயத்தையும் அறியல. என்ன விஷயத்தை தெரியுமா? ராஜாவை விடு. ஆகாப் என்ன பெரிய ஆகாத ஆள். ஆனா எல்லாமே ஆகும் என்று சொன்ன ஒருவர் இருக்கிறாரே, விசுவாசிக்கிற உன்னால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன ஒருவர் ஆகாபையே அப்பாயிண்ட் பண்ணவர், ஆகாபுக்கு மேலான அதிகாரி. அவர் முன்பாக ஒருவர் நின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஒரு ராஜா கட்டளை கொடுக்கவும் உத்தரவு கொடுக்கவும் காரியங்களை செயல் நடத்தவும் நடப்பித்து காட்டவும் உடைய அதிகாரமுடைய ராஜாவுக்கே வார்த்தை, எலியா என்பவன் என்னை போல பாடுள்ள மனுஷனா இருந்தவன், கருத்தாய் ஜெபம் பண்ணினவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டவன் சொன்னானா ஆகாபை நோக்கி. ஹல்லேலூயா. ஆகாபை நோக்கி ஒரு எலியா பேசினான். இப்பொழுது நமக்கு தோன்றுகிறது, எலியா ஒரு சாதாரண ஆள், ராஜாவின் இடத்திலேயே பேசுகிற வார்த்தையோடு நின்றான் என்றால் அவன் பெரிய ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க படித்து கொண்டவன். ஹல்லேலூயா. விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். சத்தியம்லாம் ரொம்ப எளிமையான. என்னங்க சொல்ல வருகிறீர் ஆவியானவரே? என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? யாருமே ஜெபிக்கலாம், யாருமே பாடுள்ளவர்களா இருந்தால் ஜெபிக்க தகுதியான நபர்கள், யாருமே ஜெபத்திலே பதிலையும் பெற்றுக்கொள்ளலாம், யாருமே ஜெபத்திலே பதிலை பெறுவதற்கு முன்பாக கருத்தாயும் ஜெபிக்கலாம். கருத்தாய் ஜெபிக்கிறவர்கள் வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கலாம், வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கிறவர்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம், வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள் பார்ப்போம், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எலியா சொன்னான் ஆகாபை நோக்கி ஒன்று சொன்ன. என்ன சொன்னான் தெரியுமா? ஆகாபே, நீ கூட இந்த விஷயத்தை அனுபவிக்க முடியும், ஆனா உனக்கு நான் சொல்லும்படியான நிலைமை நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? வல்லமையான வார்த்தை. நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஆமா ஆண்டவர் பேசுகிறேன், நான் கேட்கிறேன், நான் கருத்தை ஜெபிக்கிறேன். சரிதான், நான் ஜெபித்தால் கர்த்தர் பதிலை கொடுக்கவும் போகிறார். இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் மறுநாளை, இந்த வருஷம் இல்லை என்றால் மறு வருஷம் நடக்கும். ஆமென் என்று சொல்லுங்க. இப்பொழுது கருத்தாய் ஜெபித்த நான் எங்கே நின்றேன்? எதனால் கருத்து வந்தது தெரியுமா? வார்த்தை வந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம், என் வாக்கின் படியே அன்றி. இதெல்லாம் ராஜா கிட்ட பேசுற வார்த்தையா? நீ யாரு இதை எனக்கு சொல்றது? நான் சொல்லணும் அந்த வார்த்தையா? எப்படி? எத்தனை பேருக்கு இது புரியுது? என் வாக்கின் படியே அன்றி நீ உயிரோட கூட இருக்க முடியாது. இது ராஜாவோட வார்த்தை. இன்றைக்கு எலியாவின் தலை அவன் தோளின் மேல் இருந்தால் அப்படிலாம் பேசுவாங்க ராஜாக்கள். எதுக்கு எடுத்தாலும் தலையை வெட்டணும், அது ராஜாவோட சக்தி. இது இன்றைக்கு அவன் தலை, அவன் தோளின் மேல் தான் தலை இருக்கணும். உன் தோளின் மேல் உன் தலை இருந்தால் தேவன் அதற்கு இதுக்கு மட்டும் தேவன் வரணும். அவருக்கு வெட்டுறதுக்கெல்லாம் தேவனை கூப்பிடுற ஆட்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? பக்திக்கு தேவன் அல்ல, வெட்டுறதுக்கு தேவன். ராஜாக்களின் பேச்சு நான் சொல்லி நீ கேட்கணும். நீ என்ன சொல்லுகிற? என் வாக்கின் படியே அன்றி. எவ்வளோ ஒரு தைரியம் அதெல்லாம். ராஜா கிட்டே போய் என் வாக்கின் படியே அன்றி, உனக்கு 5 குதிரை மிஞ்சும் அளவுக்கு பஞ்சம் வரும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது எங்க சிஸ்டர் அவரு சொன்னார். அப்புறம் போய் பாருங்க, 3 வருஷத்துக்குள்ள இத்தனையும் நடந்து தேடி பிடிச்சு ராஜா பார்த்தாரு. அவங்க சேனாதிபதிகள்லாம் பார்த்து விட்டு சொன்னாங்க, மிஞ்சி இருக்கிற அந்த 5 குதிரைகளை வைத்து அனுப்பும் என்ற நிலைமையெல்லாம் ஒரு ராஜாவுக்கு வந்தது. நல்ல கவனிங்க, பஞ்சத்தின் நிலைமைகள் ராஜாக்களுக்கு எந்த அளவிற்கு போகும் என்று கூட தெரியாது. ஆனால் என் வாக்கின் படியே அன்றி. நீங்க நினைக்கலாம், அப்ப எலியாவுக்கு எப்படி வாழ்க்கை இருக்க போகிறது? வார்த்தை இருக்கிற இடத்தில் வாழ்க்கை உண்டு. அதான் தைரியம். பஞ்சம் வரும் என்று சொன்ன ஆளுக்கே பஞ்சம் வரப்போகுது. இது எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்க நினைக்கிறீங்க நான் வல்லமையான தீர்க்கதரிசி, வாழ்கிற தீர்க்கதரிசி. ஆமா, எல்லாரும் கடக்கிறத நாங்களும் தான் கடக்கிறோம். ஆனா கடக்கிற விதத்தில் வித்தியாசங்கள் உண்டு. மற்றவங்க அழுது கடக்கும் பொழுது
நாங்கள் அழுது கொண்டே கடக்கிற அதே பள்ளத்தாக்கை உருவம் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் நீரூற்றால் நிரப்பப்படும். மழையும் குளங்களை நிரப்புமானால் கர்த்தர் நீரூற்றுகளை அனுப்புவார். வித்தியாசம் அதுதான். அதே பிரச்சனை தாங்க, ஒரே பிரச்சனை தாங்க. ஒருவர் ஓன்னு அழுதே கிடப்பாங்க, ஒருவர் அதே மாதிரி அழுதா கூட தைரியமாய் நம்பிக்கையோடு கிடப்பாங்க. என்னென்றால் அவங்க கழுது அழுது 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 அழுது. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ, நிறைய பேருக்கு ரகசியம் தெரியணும். எலியா பாடல மனுஷனா, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவனுக்கே கேரண்டி இல்லை, ஏன்னா ராஜாவுக்கே கேரண்டி இல்லை. இது எத்தனை பேருக்கு புரியுது? ராஜாவுக்கே கேரண்டி இல்லாத வார்த்தை இவர் தான் சொன்னார். என் வாக்கின்படியே அன்றி 3 வருஷம் ஒன்றும் நடக்காது. மழை இல்லை, பனி இல்லை. பனியாவது அனுப்பியே இல்லை, அவனுக்கு ரெண்டுமே இல்லை. சொன்ன ஆளுக்கு எவ்வளோ இருக்கும் உள்ள. ஐயோ, பனி கூட இருந்தா ஒரு புல்லு மேய்ஞ்சா கூட ஆட்டுக்கு நல்லது, புல்லுக்கு கூட வழி இல்லையாப்பா. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் எலியாவுக்கு தெரியும் தெரியாது. ஒரு காக்காலாம் என்னைக்காவது கொண்டு வந்து கொடுக்குமா? சொல்லுவாங்க அது ஒரு காக்கா, அது கையில இருந்து ஒன்றுமே கிடைக்காது. காக்கா கையில இருந்து ஒன்று நடக்குமா என்பது ஆகாத காரியம். அதான் என்னால் ஆகாத காரியம் உண்டுண்டோ. கர்த்தர் காகத்தை கொண்டு ஒரு இறைச்சி துண்டையும் அப்பத்தின் துண்டையும் கொண்டு வந்து ஒரு நீரூற்றையும் வைத்திருந்தார். அந்த நதிக்கு ஒரு டைம் இருந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆகும் தெரியாது. கவனிங்க கவனிங்க, பஞ்சத்துல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். சொல்லுகிற தீர்க்கதரிசி என் வாக்கின்படி என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த நிலைமையில ராஜாவுக்கே கேரண்டி இல்லையே. கர்த்தர் பேசினார் என்றால் என்ன ஒரு நம்பிக்கை. ஒரு தீர்க்கதரிசியாக அவன் நின்றதற்கு காரணம் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் அழுகையிலும் நின்றவன், பாடுகளிலும் நின்றவன், கஷ்டங்களிலும் சொல்லு தேவப்பிள்ளை. என்ன கஷ்டம் வந்தாலும் நிறைய பேர் உலகத்துல அழுகிறார்கள். நான் எப்பவுமே புரிந்து கொண்ட ஒரு சத்தியம் வேதத்துல, எல்லாருக்கும் தான் கஷ்டம் வருது. நீங்க சொல்லாதீங்க எனக்கு தான் கஷ்டம். சொல்லும் பொழுதே உங்களை விட அதிக கஷ்டப்படுகிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார். ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? அழுக வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கேள்வி வந்தாலும், குழப்பம் வந்தாலும், விழுந்தே போனாலும், ஜெபமே வராவிட்டாலும், பலனே இல்லாவிட்டாலும், நாம் நிற்கிற ஒரு இடம் உண்டு. அது எந்த இடம் என்பது முக்கியம். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷி தேவனுடைய சத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு. வித்தியாசம் எங்க வருகிறது தெரியுமா? கஷ்டத்தின் நேரத்தில் யாரிடத்தில் திரும்புகிறோம், அதுதான் வித்தியாசம். என் பிரச்சனையில நான் நல்ல ஆளா இருக்கிறதுனால வேதம் சொல்லவே இல்லை. எலியா என்பவன் நல்ல மனுஷனாய் இருந்தபடியினால் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் நாம் பண்ணுகிற வியாக்கியம். நம்ம பரிசு. இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடுனா என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ஆள் வேணாலும் உள்ள வரலான்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க வேகமா. வெளிச்சம் சந்திக்கிட்ட இயேசு நாம. எல்லா ஜனங்களும் யார் வேணாலும் வரலாம், ஜெபம் பண்றதுக்கு வரலான்றார் ஆண்டவர். நொண்டியோ முடமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய நிலைமையிலும் சரி, குந்தி குந்தி நடக்கிற ஆளா, விழுந்து போற ஆளா, சோர்ந்து போன ஆளா, அழுகிற ஆளா, யார் வேண்டுமானாலும் உள்ள வரலாம். என்ன பாவம் இருந்தாலும் உள்ளவா. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு கண்ணு திறக்கணும் இயேசு நாமத்தில் தேவப்பிள்ளை. பாவம் எனக்கு பாவம் பிரச்சனை இருக்கு, எனக்கு ரகசிய பாவம் இருக்கு, என்னால மேற்கொள்ள முடியல சொல்ற ஆள் தான் உள்ள வரணும். ஜெபம் பண்ண உள்ள வரணும். ஏன் தெரியுமா? நிக்கிற இடம் முக்கியம். யார் முன்பாக நிற்கிறீர்கள் அது முக்கியம். கஷ்ட நேரத்தில் யார்கிட்ட திரும்புகிறீர்கள் முக்கியம். பெரிய வித்தியாசமே இங்கதான் வருதுமா. ஐயாமா தெரியுமா? அழுகிற மக்கள் எத்தனை பேர் உலகத்தில் இருக்கும் பொழுது அழுது கொண்டே போகிற ஒரு நீதிமான் யார் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினால் வந்த நீதியை பற்றி கொண்டபடியினாலே, ஒவ்வொரு முறையும் அதுதான் தைரியத்தை கொடுக்கிறபடினாலே, அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி அப்பா கிட்டே அழுகிறார்களே, அவர்கள் தான் நீதிமான்கள். இவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். ஏன் தெரியுமா? நிக்கிற இடம் அந்த இடம் தேவனுடைய இடம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், தேவன் சொன்ன தைரியம் எலியாவுக்கிட்ட. தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் ஆகாபே, உனக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பாக நான் ஒருவரிடத்தில் நின்று இருக்கிறேன். அவர் என் தேவன். அவர் சொன்னா என் வாக்கியம். இப்ப நிறைய பேர் என்ன பாருங்க, நன்றாய் கவனிங்க, கண்களே பாருங்க. கர்த்தர் சில விஷயங்களை சொல்லுவார்,
வார்த்தை வந்து விட்டால் கருத்தை ஜெபிக்கலாம். ஆனா இந்த மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டம் வந்தாலோ கற்றுக்கொண்டாக தேவனிடத்தில் நிற்பதற்கு. ஆமென். அல்ல கவனிங்க, ஜெபத்தில் இருக்கிற பியூட்டியே அதுதான். முடியாம இருக்கும் பொழுது அப்படியே போய் அப்பா கிட்ட உட்கார்ந்து விட. ஜெபமே வராத பொழுது அப்படியே அப்பா கிட்ட. யார்கிட்ட? அப்பா கிட்ட. பிசாசு கிட்ட இல்ல, உலகத்துக்கிட்ட இல்ல, உலக நண்பர்கள் கிட்ட இல்ல, உலக பத்திரிகைகள் கிட்ட இல்ல, உலக தொலைக்காட்சியின் காட்சிகள் கிட்ட இல்ல, ஏசப்பா கிட்ட. இத பார்க்கிற பரலோகத்தின் தேவன் அசைய மாட்டா. என்ன நடந்தாலும் என் பிள்ளை என்னிடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது, என்னிடத்தில் வந்து அழுகிறது, என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது, என்னிடத்தில் வந்து பேசுகிறது. அதுதான் ஜெபம். ஹalleluya என்று சொல்லி பெற்றோம். இன்று something should happen. இன்று நடக்கணும். அவங்க தான் ஜெபிக்க கற்றுக்கொண்டவங்க. ஏன் தெரியுமா? நிற்க கற்றுக்கொண்டாள். நான் கேட்கிறேன், எவ்வளவு கஷ்டம் வந்தா நான் அழுது கொண்டு இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கிட்ட போய் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் திரும்ப கற்றுக்கொண்டவர்கள் அதே அழுகையில், அதே பாடுகள், அதே குழப்பம். எலியாவுக்கு தெரியவில்லை, வருகிற பஞ்ச நாட்களில் நான் எப்படி போஷிக்கப்படுவேன், என் வாழ்க்கை எப்படி நடத்தப்படும் என்று கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நின்றவனை கொண்டு கர்த்தர் சொன்னா என் வாக்கின்படியே. அப்படி என்றால் எலியா, நீ சொன்னபடியே நடக்கும். நீ சொன்னால்தான் நடக்கும். ஹalleluya. என்ன அருமையான ஆண்டவர். சில நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், கருத்தாய் ஜெபிக்கிறேன், ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன், கர்த்தரும் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது தெரியுமா? சொல்ல வேண்டும். வாய்களை திறந்து. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாய்களை திறந்து சொல்ல வேண்டும். கர்த்தர் சொன்னா, நான் சொன்னேன், நீ கேட்டாய், நீ கருத்தாய் ஜெபிக்கவும் போகிறாய். ஏனென்றால் மழை பெய்யாத இருக்கும்படி நீ ஜெபிக்க போகிறாய். ஆனால் அதற்கு முன்பாக நீ பேச போகிறாய். ஆமென். வாயை திறந்து எலியா சொன்னான், என் வாக்கின்படியே அன்றி. எவ்வளவு தைரியம் வேணும்? ஐயோ, திடீர்னு மழை வந்துருச்சுன்னா எத்தனை பேருக்கு அந்த பயம் இப்ப இருக்கு? ஆடா நான் வாய் திறந்து சொன்னேன், திடீர்னு அது வந்துருச்சுன்னா, திடீர்னு இது வந்துருச்சுன்னா. மழை இல்லை, வேற ஏதோ. திடீர்னு ஐயோ நான் வாய் திறந்தா பிசாசு கண்டுபிடிச்சிருவான். நீங்க வாய் திறந்தாதான் அவன் ஓடி போவான். அதை அவன் கண்டுபிடித்து விட்டான், நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். வாயை திறக்காத விசுவாசிக்கு பக்கத்துல தான் அவன் இருக்கிறான். எத்தனை பேருக்கு அது புரியுதோ புரியலையோ, நான் இப்படியே தான் இருப்பேன், நான் ஆரம்பித்ததும் அப்படித்தான், நான் முடிய போவது கண்டிப்பா அப்படித்தான், அப்படியே தான் இருப்பீர்கள். முடிந்தா பச்சை போட்டு அடைச்சு வாயை போட்டு கட்டுவாங்க, ஏன்னா வரவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அதற்கா நான் அப்படியே தான் இருப்பேன் என்றால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது பிரச்சனை இல்லை. பிசாசுக்கு அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா? எங்களாம் வாயை திறக்காத ஆட்கள். என்ன சொன்னாலும் வாய் திறக்க மாட்டாங்க, பாட்டு மட்டும் பாடுவாங்க விசுவாசிங்க. ஐயா அதுக்கு மட்டும் ஏன் பாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவான பேச்சு எல்லாருக்கும் இல்லை, இது எல்லாருக்கும் போய் கொண்டிருக்கிற வார்த்தை. வாய் திறக்கிறது பாட்டுக்குன்னு நினைக்கிறீங்க விஷயம், அதுவும் கொட்டாவிக்கு இருக்குன்றாங்க ஒரு அம்மா. பரவாயில்ல, நானே செய்து காட்டுறாள் தான். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில வாய் திறப்பது பல காரணங்களுக்கு உண்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு திறக்கணும்னு ஏன் அவசியம்னு உங்களுக்கு புரியணும். ஏனென்றால் பிசாசுக்கு காது மட்டும்தான் கேட்கும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நான் இப்பதான் நினைச்சேன் நாளைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், இன்னைக்கே வந்துட்டான்பா. யாரு வந்துட்டான்பா? நம்ம நினைச்சதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரிந்தது தெரியுமா? நம்ம முகம் அப்படி. நாளைக்கு உபவாசம்னா இன்னைக்கே சுண்டிடும், இன்னைக்கே கிண்டிடும். அதை பார்க்கறவனுக்கு தெரியுது, ஓஹோ நாளைக்கு உபவாசத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறாயே, இப்பவே சாப்பாடு சாப்பாடுன்னு அலைந்து கொண்டு இருக்கிறாயே, உனக்கு நாளை உனக்கென்று ஒரு 5 ஸ்டார் பிரியாணி, அது எந்த ஸ்டார் பிரியாணி உனக்கு உண்டு என்று காட்டுகிறதுக்கு காரணம் நம்முடைய பாடி லாங்குவேஜ் அப்படி, நம்ம பேசுகிற காரியங்கள் அப்படி. சிந்திக்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளுகிற திராணி பிசாசுக்கு இல்லை, ஏனென்றால் அவன் சர்வ ஞானி இல்லை. தேவன் ஒருவரே இருதயங்களையும் இருதயத்தில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கிற, உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற சர்வ ஞானி தேவன் ஒருவரே. எரேமியா 17:9-10 அதைத்தான் சொல்லுகிறது. தேவன் ஒருவரே. 10 அதைத்தானே சொன்னது. தேவனாகிய நானே, கர்த்தராகிய நானே ஒவ்வொருடைய இருதயத்தையும் உள்ளிந்திரைகளையும் அவனுடைய செய்கைக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிக்கும்படி ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறேன்.
அப்போ கர்த்தர் சொன்ன காரியம் இங்க பாருங்க, என் வாக்கின்படியே என்று நீ சொல் எலியா. என் வாக்கு உனக்கு கொடுக்கப்பட்டது, இப்பொழுது நீ இந்த வாக்கை பெற்ற நீ சும்மா இருக்க கூடாது, பேச வேண்டும். ஐயோ, சில நேரம் இந்த அட்டாக் 4th ஸ்டேஜ்ல உண்டு. விசுவாசிகளுக்கு நன்றாய் ஜெபிக்க, தேவனுடைய வார்த்தையை பெற்று எல்லா அழுகையின் பாதையிலும் பாடுகளிலும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற விசுவாசிக்கு கூட இந்த 4வது கட்ட நிலைமையில் ஒரு எதிர்ப்பு வர. என்ன எதிர்ப்பு? இவ்வளவு சோர்வுல வாயை திறந்து என்ன சொல்வது? என்ன சொல்வது? எப்படிப்பா சொல்வே? என் வாக்கின்படியே என்று எப்படி சொல்வே? கர்த்தர் சொன்னா, நீ பெற்றுக்கொண்ட வார்த்தையை நீ தான் சொல்லணும், நீ சொல்லணும். இது ஒரு விசுவாசத்தின் வார்த்தை. என் வாக்கின்படியே அன்று என்று சொன்னவனை வைத்துத்தான் அவன் ஜெபித்த பிறகுதான் மழையை வந்தது. ஆனால் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பார்ட்னர்ஷிப் எத்தனை பேருக்கு புரியுது? இவர் தான் அழைத்தார் எலியாவை. ஏன்னா எப்பொழுதுமே முன்னாடி வந்து நிற்கிற பையனை அவர் தான் கூப்பிடுவார். எத்தனை பேருக்கு புரியும்? அன்னைக்கு ஏதோ ஒரு வேலையில் இருந்திருப்பார் எலியா, ஆனாலும் எலியாவை நோக்கி, வா வா, என் முன்னாடி தானே நிற்பாய் மகனே, வா, எனக்கு ஒன்று பேச வேண்டும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப். அடிக்கடி போய் அப்பா கிட்ட நிற்கிற பிள்ளைய அப்பா கூப்பிடுவார். நம்ம பிஸியாக இருந்தாலும் அவர் கூப்பிடுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லு. நான் வேற வேலை பார்த்தாலும் கூப்பிடுவா, வா மகளே ஒன்று பேசுனேன், அடிக்கடி வந்து பேசல, வா இப்போ நான் ஒன்று பேசணும். எலியா 3 வருஷத்துக்கு மழை இல்லை பனி இல்லை என்று நீ சொல்லணும். ஆகாவை கூட்டு சொல்லணும், என் வாக்கின்படி என்றும் சொல்லணும். இப்போ நீ சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஏன்னா அவர் போயிருந்தா அவன் காலியாக இருப்பான். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனை தான் அனுப்பணும். ஆகாவுக்கு முன்பாக நீ போய் சொல்ல, ஆனால் என் வாக்கின்படின்னு சொல்லு. ஏனென்றா நான் சொன்னதை நீ சொல்லும் பொழுது நீ சொன்னதை நான் செய்வேன். ஹல்லேலூயா சொல்லு, ஹல்லேலூயா சொல்லு. ஐயோ, நான் சொன்னதான் அப்பா செய்வாரு. ஆமென். 1000 சத்தியம் இங்க இருந்தாலும் அந்த சத்தியம் என் வாய் வழியா வரும்பொழுது அப்பா செய்வார். ஆமென் சொல்லிடுங்க. அதான் தான் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வான். எப்படிப்பா சொல்றது? அப்படிலாம் சொல்லாது, சொல்லு, சரியா சொல். பலவீனமா தான் இருக்கு, ஆனாலும் பலவான். பிசாசு பார்க்கும், பலவீனத்தை கொடுத்த பிசாசு பார்க்கும், ஐயோ பலவான் என்று சொல்லிக் கொள்கிறான். உன்னை பலவீனமாக்குவேன்னு சொல்லவே முடியாது அவனால. ஏன்னா கர்த்தர் சொன்னதை சொன்ன ஆளுக்கு முன்னாடி ராஜாவே நிக்க முடியல. பிசாசு எங்கே நிற்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவே நிக்க முடியல. ராஜா ஓடிட்டார் கேட்டுட்டு. பஞ்சத்தை மட்டும்தான் பார்த்தார். அதுக்கு பிறகும் பார்த்தார். இதே மனுஷன் கருத்தாய் ஜெபம் பிறகுதான் அவருக்கே கருத்து வந்தது. ஐயோ, என்னென்றால் கருத்து போனது. என்ன சிஸ்டர் பேசுறீங்க? கருத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். கருத்து போன மேகத்தையும் பார்த்தார். இடி புயலோட மழை. ராஜா ரதத்தில் ஏறி ஓட வேண்டிய நிலைமை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனா என்ன நடந்தாலும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டவர்கள் ரதத்துக்கும் குதிரைக்கு முன்னாடி ஓடுவார். மழை இவனை தடுத்து போடலாம், அவர்களை தடுக்காது. ஏனென்றால் மழைக்கு அதிகாரி அவருடைய அப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண சந்தோஷமா இருக்க போகிறது இனிமே என்று சொல்லுங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படியே போய் நிற்பேன். ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னா அப்படியே வந்து நிற்கணும். தெரியுமா உங்களுக்கு? அது முதல்ல தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? எது நடந்தாலும் அப்படியே வரணும். என்ன உணர்ந்தாலும் அப்படியே வரணும். எவ்வளவு சோகமா இருந்தாலும் அப்படியே வரணும். எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும் அப்படியே வரணும். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் பிசாசு, போகிறேன்னு வரணும். அவன் பாப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி ஆளை நான் என்ன செய்ய முடியும்? பாருங்க, சில பேரை சொல்றது கூட இல்லை, அப்படியே உட்கார வைத்திருக்கிறான். என்னடா பொய்யே நம்ம என்ன அவங்களே பார்க்குறாங்க. நான் நல்லா பரிசுத்தமானும், நான் பாடல இருந்தெல்லாம் வெளியில் வரணும். அப்புறம் 4 பேருக்கு ஜெபம் பண்ணா 4 பேருக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார், பேசுவார், கட்ட வைப்பார். என் கட்டே போகலை, மற்றவங்க கட்டை எப்படி இருக்கு? ஐயோ பஞ்சப்பாட்டு. இது பேர் தான் பஞ்சப்பாட்டு. இது பஞ்சப்பாட்டே அல்ல, இது கம்பீர பாட்டு. இது ஜெயத்தின் பாட்டு. பஞ்சத்தை சொன்னவனே கம்பீரமாய் சொன்னான், என் வாக்கின்படியே என்று. ஹல்லேலூயா. மழையும் பனியும் இந்த பூமியில பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு எப்பொழுது ஆட்கள் வருவார்கள் தெரியுமா? சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள். அப்பா வீடு ஜெப வீடுன்னா நான் போவேன். ஏனென்றால் அப்பாவுக்கு முன்பாக நிற்பதை நான் கற்றுக்கொண்டேன். கண்ணீரிலும் அவர்கிட்ட தான் நிற்பேன், கஷ்டத்தில் அவர்கிட்ட தான் நிற்பேன், பாடுகள் வந்தாலும் அவர்கிட்ட தான் நிற்பேன், என்ன போராட்டம் என்றாலும் அவர்கிட்ட தான் நிற்பேன், குழப்பங்கள் வரும்பொழுது அவர்கிட்ட தான் நிற்பேன், கேள்விகள் பெருகும் பொழுது அவர்கிட்ட தான் நிற்பேன். நான் போய் நிற்கும் பொழுதே அப்பா பேசுவா. அப்பா பேசும் பொழுதே கருத்தாய் ஜெபிக்க எனக்கு பலன் வரும். நான் ஜெபிக்கும் பொழுதே ஏதோ ஒன்று நடக்க 3 வருடம் ஸ்டாப் பண்ணுவேன். ஸ்டாப் பண்ணுவேன். ஏனென்றா நீ ஜெபிக்கிறாய்.
ஆமென். சாதாரண ஆள் தான் தோற்றத்துல, ஆனா அசாதாரணமான வார்த்தையை பேசுகிற அந்த சாதாரணமான ஆளை பிசாசு தூரத்திலேயே அறிவா. அவர்கள் மேல் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை வாழ்க்கையை, குடும்பத்தை, தலைமுறைகளை தொடக்கூட அனுமதி இல்லை. ஏனென்றா தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். நீ கிருபை பெற்ற மகன், கிருபை பெற்ற மகன். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்கள். ஹalleluya. கிருபை 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 என்று உள்ளது. நான் ஜெபிக்க கிருபை உண்டு. சத்தத்தை தேவனிடத்திலிருந்து கேட்க எனக்கு கிருபை உண்டு. நான் தேவனுடைய சமூகத்தை நிற்க எனக்கு கிருபை உண்டு. கருத்தாய் ஜெபிக்க எனக்கு கிருபை உண்டு. என் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. தேவனுடைய கிருபை பெற்ற மனுஷன் நான் சொல்லுமா? தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷன் உங்களையே சொல்லிக் கொள்ளுங்க. அதுதான் தேவனால் வந்த கிருபை. கிருபை பெற்ற ஜனமே வாழ்க, கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று சொல்லி சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் கிருபையினால் ஆசீர்வதிக்கிறேன். பிசாசு ஒருவரையும் சபிக்க முடியாதையா, ஒருவரையும் சோர்வுக்குள்ளாக வைத்து ஜெப வீட்டில் வர முடியாதபடி தடை செய்ய அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தில் பொய்யின் முகத்திரைகளை கிழித்தீர் ஆவியானவர். எல்லா பிள்ளைக்கும் தைரியத்தை ஆவியிலே கொடுத்திருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய வீடு என்னுடைய அப்பாவோட வீடு. நான் ஜெப வீட்டிற்கு போவேன். ஜெப வீட்டில் என் அப்பா முன்பாக நிற்பேன். என் வீட்டில் நான் அப்பா முன்பாக நிற்பேன். அப்பா என்னோடு பேசுவார். அப்பாவுடைய சத்தத்தை நான் கேட்பேன். அப்பா சொன்னபடி நான் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் அப்பா சொன்னதே நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே சொல்லுகிறேன். உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கை நீ சொன்னதே நடக்கும். நீ சொன்னபடியே நடக்கும். ஏசப்பா, நாங்கள் அப்படியே சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தில் ஜெபத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்ட சபையாய், வான மண்டலத்தில் யுத்தம் செய்து ஜெயத்தை கொண்டு வருகிற சபையாய் இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். சபைகளை வாழ்த்துகிறேன். ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்ட பிள்ளைகள், உம்முடைய நாமத்தை தரித்தவர்களப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே வரும். உமக்கே சொந்தம். உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் உயிரோடு இருந்த நாம